வணக்கம் வாபஸ் ஐயா. வணக்கம் பரிவீன். ஐயா, இலக்கியத்துறையில் நீங்கள் இருக்கிறீங்க, எல்லாருக்கும் அது தெரியும். திரைப்படத்துறையில் ஒரு பெரிய ஒரு தயாரிப்பாளராக இருந்த ஏவிஎம் ஐயாவோட உங்களுக்கு எப்படி தொடர்பு ஏற்பட்டது, எப்படி அறிமுகம் ஏற்பட்டதுன்னு சொல்லுங்களேன். ரெண்டு வகையில் சொல்லலாம். அவர் திரைப்படங்களை எடுக்கிற முறையில் தேசியவாதியாக இருந்தார். அவர் தான் முதல் தேசியவாதின்னு சொல்லலாம். நான் காங்கிரஸ்காரன்ற முறையில் தேசியவாதியாக இருந்தேன். அப்போ நிறைய மேடைகளில் பேசுவேன். அதனாலேயும் நாட்டுப்பற்று தான் எங்களை பிணைச்சிது. நாட்டுப்பற்று உங்கள் ரெண்டு பேரையும் இணைச்சதுன்னு சொல்கிறீங்க. ஏவிஎம் ஐயா கிட்ட நீங்கள் கண்ட தனித்தன்மை என்ன ஐயா? தனிப்பண்பு, தேசியத்துக்கு விரோதமாக ஒன்றையும் செய்ததில்லை அவர். ரெண்டாவது, அவர் எடுத்த படங்கள்லாம் பாரதி பாடல்களை அதிகப்படியாக பயன்படுத்தினவர் அவர் தான். அது அந்த காலத்தில் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் நடந்ததுனால ஒரு பாரதி பாட்டை பாடினத்துக்காகவே எங்கள்லாம் ஜெயிலில் வச்சாங்க. அவர் பாட வச்சார் படத்தில். அதை ஜாக்கிரதையாக எங்கே வைக்கணும் என்னான்னு வச்சார். அதனால் அவருக்கு கேடு வரல. அவரும் தேசிய பாடல்களை, பாரதி பாடல்களை பரப்பினார்ன்ற ஒரு பேர் அவருக்கு தான் முதல் அம்சம். அந்த பாரதி பாட்டை நாட்டுடைமை ஆக்கணும்னு ஓமந்தூர் ரெட்டியாரை கேட்டாங்க. அது வரலும் தடைக்கு உள்ளாகி தான் இருந்தது. அது அவரை கேட்டதின் பேரில் ஒப்புக்கொண்டார். இவர் அந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும், வசூல் பண்ணி கொடுக்கணும்னு வேண்டான்ட்டார். அந்த நஷ்ட ஈடு இல்லாதையே நான் நாட்டுடன் ஆக்கிறேன் அப்படின்னாரு. அது ஒரு பெரிய காரியம். இலக்கியத்தை நீங்கள் இயக்கமாக நடத்தியிருக்கீங்க. ஒரு இலக்கியவாதின்ற நிலையில் நீங்கள் ஏவிஎம் செட்டியார் ஐயா அவர்களை எப்படி பார்க்குறீங்க? அவங்க பரம்பரையே இலக்கியத்தில் ரொம்ப ராய சொக்கலிங்கம், ராம சொக்கலிங்கம், சா கணேசன், நகரத்தார்ன்ற இதில் ரொம்ப தமிழுக்கு பாடுபடுறவங்களுக்கு எனக்கு நிறைய செல்வாக்கு இருந்தது செட்டிநாட்டில். அந்த செல்வாக்குக்கெல்லாம் காரணம் அவரும் சேர்ந்து தான் இது பண்ணார். ஒரு மனிதனை பார்த்த உடனே இவர் இப்படிப்பட்டவர் அப்படின்ற ஒரு கணிப்பு நீங்கள் உடனே கணிச்சிடுவீங்கன்றது பரவலாக பேசப்படுற ஒரு செய்தி. செட்டியார் அவர்களை நீங்கள் எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறீங்க, எப்படி அவரை கணிக்கிறீங்க ஐயா? எனக்கு 50ஆம் ஆண்டு விழா, 50 வயது நிறைவு பெற்ற உடனே 50ஆம் ஆண்டு விழா நடத்தணும்னு அவ்வை சண்முகன் தலைமையில் ஒரு குழு அமைச்சாங்க. அவ்வை சண்முகம் என் வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணி அவருக்கு பேசினார். இந்த மாதிரி ஐயாவுக்கு கமிட்டி வைக்கிறோம், அதில் வைஸ் பிரசிடெண்ட்டாக நீங்கள் துணைத் தலைவராக இருக்கணும் கேட்டார். அது போட்டங்க, பிறந்த நாள் கொண்டாடிட்டு ஆளை பட்டினி போட்டுறாதீங்க, ஒரு நிதி திரட்டி கொடுக்குறதுன்னு ஏற்பாடு பண்ணு, 1000 ரூபா நான் தர்றேன். முதல் 1000 ரூபா, அந்த காலத்தில் 1000 ரூபான்னா ரொம்ப பெரிய தொகை. உடனே சொன்னார். அதுக்கப்புறம் அதே மாதிரி அவருக்கு தெரிஞ்ச உடனே பத்திரிகையில் எஸ்எஸ் வாசனும் அதே மாதிரி சொன்னார். 50ஆம் ஆண்டு விழா ராஜா சார் அண்ணாமலை மன்றத்தில் எனக்கு பொன் விழான்னு பேர் வச்சு நடத்தினாங்க. 50ஆம் ஆண்டில் ஒரு அரசியல் தலைவருக்கு, இலக்கியவாதிக்கு பொன் விழான்ற பேரில் கொண்டாடினது எனக்கு தான். 60ஆம் ஆண்டு தான் கொண்டாடுவாங்க சஷ்டேப்த பூர்த்தின்னு. பொன் விழான்றது கொண்டாடுறது என்ன கூட்டம்! காமராஜ் உள்ளே வர்றதுக்கு வந்து திரும்பிட்டார், சீஃப் மினிஸ்டர் திரும்பிட்டார். டாக்டர் வரதராஜ நாயுடு உள்ளே வந்தார், பெரியவர், அவர் திரும்ப. அந்த மாதிரி மேடையெல்லாம் அழைப்பில்லாதையே எம்ஜிஆர் வந்தார், சிவாஜி கணேசன் வந்தார். யாரையும் போடலை. என்எஸ்கே மட்டும் சாவி கொடுக்கறதா
போட்டு வச்சாங்க. 35,000 என்னமோ அந்த நிதி கொடுத்தாங்க. அதுக்கு வாங்கணும் தான் இந்த வீடு. அப்போது கார் கொடுத்தாங்க. அந்த கார் போய் மாற்றி மாற்றி தான் இந்த காரும் தான் இந்த வீடும் தான் எனக்கு இருக்குது. வேறு சொத்து ஒன்றும் கிடையாது. பேரம் பேத்திகள் ஏகாரம் இருக்குது. கொள்ளு பேத்தியே 3 பேர் இருக்கிறாங்க. ரொம்ப பெரிய சொத்து இல்லைங்களா? பேரன் 6 பேரன்களும் 7 பேத்திங்களும் இருக்கிறாங்க. இன்னொன்று அவருக்கு எனக்கு இந்த தொடர்பு என்னுடைய 60ஆம் ஆண்டு விழா, அதாவது கல்யாணம் இல்லையா, எங்களுக்கு கல்யாணம் நடத்துறது 2வது தாலியும் கட்டிக்கிண்டா மணி விழா. மணி விழா அப்போது அவர் உட்கார்ந்தார். அந்த அம்பாளும் உட்காந்துட்டாங்க, ராஜேஸ்வரி அம்மா. அப்போது உட்காந்துருக்கிற போது நான் சொன்னேன், கல்யாணம் இது மண்டபம் கட்டினார் ஆக்ராவில் ஷாஜகான் தாஜ்மஹால் கட்டினா, அந்த மாதிரி தன் மனைவி பேரால் ஒரு தாஜ்மஹால் இங்கே கட்டியிருக்கிறாரு செட்டியார் அப்படின்னு அவரை புகழ்ந்து பாராட்டினேன். இதை பார்த்தா 100 கல்யாணம் கூட பண்ணிக்கலாம் போல் தெரியுது அப்படின்னு நான் நகைச்சுவாக சொன்னேன். 60ஆம் கல்யாணம் பண்ணிட்டா போச்சு இங்கே. அப்போ 60 நெருங்குதுன்னு பத்திரிகையில் செய்திகள். 60ஆம் கல்யாணத்தை இங்கே பண்ணிட்டு அம்மாவோட உட்காந்து நீங்கள் பண்ணுறத நாங்கள் பார்த்து மகிழறோம் அப்படின்னாரு. அப்புறம் அந்த 60ஆம் கல்யாணம் அங்கேயே நடந்தது. இலவசமாக விட்டார். கடைசி வரலும் அந்த அம்மா கூட என் விழா நடந்தால் இலவசமாக இடம் விடுவாங்க. அந்த விட்டார். 2 பேரும் மனைவியர், கணவன் மனைவியை வந்து காலில் விழுந்தாங்க. நான் சொன்னேன், நீங்கள் அவர் பெரியவங்க இருப்பார் நினச்சேன், நீங்கள் பெரியவங்க, நீங்கள் காலில் விழக்கூடாதுன்னு சொன்னேன். இல்லை இல்லை, உங்களோட நான் வயசு குறவு தான், பார்க்கறதுக்கு பெருசாக இருந்த வழியே உங்களோட நான் வயசு குறவு தான் அப்படின்னு சொன்னார். ஏவிஎம் செட்டியார் ஐயா அவர்கள் பல விழாக்களை நடத்தியிருக்கிறாங்க. அந்த விழாக்களில் நீங்களும் கலந்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த விழாக்களில் கலந்துக்கிட்ட உங்கள் அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன். அந்த விழாக்களில் நான் ஜில்லா காங்கிரஸ் கமிட்டி காரியதர்சியாக இருந்தேன். சத்தியமூர்த்தி ஐயர் தலைவராக இருந்தார். அப்போது சத்தியமூர்த்தி ஐயர் மூலம்தான் இவர் ஃபோன் சொல்லிட்டார், நான் போய் பணம் கேட்பேன், பணம் நிதி கொடுப்பார். அப்போது 3 பேர் எங்களுக்கு நிதி கொடுத்தவங்க திரைப்படக்காரங்க. முதல் ஆள் இவர் தான், 2வது எஸ்.எஸ். வாசன், 3வது வேல் பிக்சர்ஸ் ராஜன். அவர் 3 பேர் பணம் கொடுப்பாங்க. எந்த இதுக்கு போனாலும் தப்பாத பணம் கொடுப்பாங்க. ஆனால் ஒரு மடங்கு மட்டும் கொடுக்க மாட்டேன்னு சொன்னார். அது 67ஆம் ஆண்டு தேர்தலில் காங்கிரஸை நான் எதிர்த்து நிற்கும்படி காங்கிரஸ் என்னை கட்டாயப்படுத்துச்சு. அப்படி போன பொழுது நானும் சண்முகத்தண்டா அவருக்கு ரொம்ப அன்புன்னு சொல்லணும். சண்முகமும் போனோம். இந்த மாதிரி நீங்கள் ஐயா நிதி கேட்க வந்தார், நான் காங்கிரஸுக்கு எதிராக நிற்கிறவங்களுக்கு கொடுக்குற வழக்கம் இல்லை அப்படின்னாரு. அதே மாதிரி காங்கிரஸை ஆதரிக்கிறவங்கள எதிராக தள்ளி விடுற நிர்பந்தித்து தள்ளி விடவும் நான் தயாரில்லை, வேண்டாம், நீ காங்கிரஸ் 2 கார் மட்டும் அனுப்புகிறேன், நீங்கள் வேண்டியதில்லைன்னு. அந்த 2 காரும் வேண்டாம், உங்கள் மனச்சாட்சிப்படி நான் அந்த மாதிரி. மகாலிங்கம் சொன்னார், ஏவிஎம் சொன்னார், சாரங்கபாணி நடிகர் இருந்தார், எங்கள் ஓட்டு உங்களுக்கு கிடையாதுன்னார். அந்த அம்மா எல்லாம் சேர்ந்துக்கிண்டு அவர் கிடக்கிறார், விடுங்க, அவர் ஓட்டு உங்களுக்கு இல்லை, நாங்கள்லாம் உங்களுக்கு தான் ஓட்டு போட போகிறோம், நீங்கள் தான் காங்கிரஸ் எங்களுக்கு அப்படின்னாங்க. அந்த மாதிரி பல சந்தர்ப்பங்களில் அவர் நிறைய உதவி இருக்கார். நானும் அவரும் டாக்டர்
சிதம்பரமும் 3 பேரும் சேர்ந்து தஞ்சாவூருக்கு போனோம். அந்த கோயிலுக்கு நிதி கேட்கறதுக்காக. அப்போ வழியில் பேசிக்கினே, நான் சும்மா இருக்க மாட்டேன், எதையாவது பேசிக்கிட்டே இருப்பேன். அப்போது என் வரலாற்று, உங்கள் வரலாற்றை கொஞ்சம் சொல்லுங்கய்யா, இவ்வளோ 2வது படிச்சுட்டு இவ்வளோ வளர்ந்துருக்குறீங்களே, உங்கள் வரலாற்றை சொல்கிறேன். நான் 2வது படித்ததுன்ற அடிக்கடி சொல்கிறதுக்கு காரணம் புத்திசாலின்றதுக்கு அர்த்தம் இல்லை. என் மாதிரி படிக்காதவங்க, முறையாக படிக்காதவங்க கூட நாமும் மாப்போச்சு மாதிரி ஆக முடியும் அப்படின்றதுக்காக தான் நான் அதை சொல்கிறேன். ஒன்று சொல்லிட்டு அப்போ அதெல்லாம் சொல்லி முடிச்சு தஞ்சாவூருக்கு போய் திரும்பவும் அப்போ சொன்னார், காரை விட்டு இறங்குற போது, உங்கள் வரலாற்றை நீங்கள் எழுதுங்க, நான் ஒரு படம் எடுக்கிறேன் அப்படின்னாரு. ஆனால் அவர் என் வரலாற்றை அவர் கேட்டு தான் எனது போராட்டம் வி.வி. கிரி அந்த நூலை வெளியிட்டார். அவர் ஜனாதிபதியாக இருந்தது. ஆனால் எனது போராட்டம் நான் எழுதினேன், அவர் இல்லை படம் எடுக்கிற உறுதிமொழியை நிறைவேற்ற. மற்றபடி என்னென்ற ரொம்ப நாங்கள் எங்கே போனாலும் எந்த நிகழ்ச்சினாலும் கூடுவார். ஒரு காந்தியவாதியா தன்னுடைய வாழ்க்கையை காந்திய கொள்கைகள்லேயே முழுசா அர்ப்பணிச்சுட்ட அப்படின்னு வாழ்ந்த ஒரு பெரியவர் ஏவிஎம் செட்டியார் அவர்கள். அவர் அது மட்டும் இல்லாம தேசிய கருத்துக்கள் எல்லாம் திரைப்படம் மூலமா மக்கள் மனசுல பதியறதுக்கு எவ்வளவு முயற்சி செய்தாரோ, தன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு முயற்சி அவர் செய்திருக்கிறார். ஏன் நீங்க அவருடைய படத்தெல்லாம் பார்ப்பீங்களா? நல்லா பார்ப்பேன். எனக்கு திரைப்படத்தை பார்க்கறதுக்கு அந்த காலத்தில் ரசித்தேன். ஏன்னா பள்ளி திருமணம், புராணம் எல்லாம் இருக்குது. இந்த காலத்து படத்தை என்னால் ரசிக்க முடியல, பயமாக இருக்குது. அடிதடி உதக்குத்து இதுதான். அதை ஜனமாக அடிச்சுக்கிறத பார்க்க கூட எனக்கு, அதோடு நான் வன்முறையை எதிர்க்கிற கொள்கை உடைய காந்தியவாதியானதுனால் அந்த இது பண்ண. இந்த குழந்தைகள் கூட சாதாரணமாக அந்த மாதிரி படங்களை பார்த்தா, என் பேரன் ஒருத்தந்தான் இருக்கான், அடிதடி இல்லைன்னா எழுந்து போடுவாங்க அரசாங்கத்தில். ஆனால் வன்முறை ஆர் வெங்கட்ராமன் கூட பல முறை பிரசிடெண்ட்டாக இருந்தப்போ சொல்லல, வன்முறை இவ்வளவு காட்டணுமா அப்படின்ட்டு. இந்த வெள்ளிக்கிழமையான 6 படம் காட்டுறாங்க. ஒரு தத்துவமாகவே இது நீங்கள் வச்சுக்கலாம். இது நீக்காது போட்டிங்கன்னா மகிழ்ச்சி அடைவேன். தப்பு பண்ணலாம், அது படம் வெற்றி அடையிறது போட்டி எல்லாம் இருக்குது. போட்டி பணத்தை போட்டு போட்டி போடலைன்னா முடியாது. ஆனால் 6 படம் போடுறீங்க வெள்ளிக்கிழமை, ஒலியும் ஒளியுமா 6 படம் போடுறீங்க. அதில் 4 படத்தில் ஒரே கதாநாயகி, ஒரே நடிகை 4 பேரோட பிறல்றாங்க. மன்னிக்கணும் இந்த வார்த்தையை உபயோகிக்கிறதுக்கு. 2 தான் வேறு விதமாக இருக்கும். அவன் பார்க்குறவங்க என்ன சொல்கிறாங்க பார்க்குறாங்கன்னா, அவன் கதையை பார்த்தான்னா ரொம்ப ரைட்டு. நீங்கள் கதையை பார்த்தா அந்த இது வைக்கிறீங்க. இன்னும் வள்ளி திருமணம், முருகன் வந்து காதலிக்கிறான், என்ன பார்வதி சிவன் மீனாட்சி கல்யாணம் வந்து காதலிக்கிறான்னா அது வேறு விஷயம். புராண ரீதியான பக்தி ரீதியான படங்களில் அந்த மாதிரி வர்றது. ஆனால் இது அவன் நடிகையை தான் பார்க்குறானே, நினப்பில் வச்சு பார்க்குறானே ஒழிய ஜனங்கள் கதையை பார்க்கறதில்லை, பாத்திரத்தை பார்க்கறதில்லை, பாத்திரத்தை பார்க்கறதில்லை. அந்த பாத்திரத்தினுடைய அசலை தான் பார்க்குறான், நடிகையை பார்க்குறான். அதனால தான் அந்த பேர் வர்றபொழுதே கை தட்டுறான். அது ஒன்றுலே தெரிஞ்சுக்கலாம். அதனால் நான் ரொம்ப அவ்வளோ பார்க்குறதில்லை. பொதுவாக அந்த காலத்தில்
நிறைய பார்ப்பேன். அப்போது நாடகங்களுக்கு நிறைய போவேன். ஐயா, இவர் தயாரித்த படங்கள்லயே உங்களுக்கு மிகவும் உங்களை கவர்ந்த படம் எது? மகாத்மா காந்தியே கவர்ந்த படத்தை எடுத்தவர் அவர். ராமராஜ்யம்ன்ற ஒரு படத்தை எடுத்து அதை மகாத்மா காந்தி பார்த்தாரு. அந்த மாதிரி ஒரு சரித்திர சிறப்பு. அவர் காண்ற ராமராஜ்யம் எப்படி இருக்கணும்ன்ற மாதிரியே அவர் அமைச்சதுனால காந்திஜியே அதை பார்க்க விரும்பினார், பார்த்தார். ரெண்டாவது, அவர் படங்களில் எனக்கு ரொம்ப பிடிச்சது, கூட்டாக எதில் சேர்ந்தார் என்னான்னு எனக்கு ஒன்றும் தெரியாது. கண்ணதாசன் பாடல்களில் நிறைந்த பாடல்கள் அவர் படத்தில் வந்த பாடல்கள் தான் மிகச்சிறந்த பாடல்களாக அமைஞ்சது. அதுக்காக பாராட்டு கூட அவர் வச்சார். என்னை என்னவோ கூப்பிடல. அதாவது நான் அப்போ என்ன கண்ணதாசன் ரொம்ப தாக்கி கட்டபொம்மன் விஷயமாக தாக்கி எழுதியிருந்தார். அதனால் நான் வரமாட்டேன்னு அவர் நினச்சிருப்பார். நான் அப்புறம் ஒரு தடவை சொன்னேன், ஐயோ நீங்கள் என்னை கூப்பிட்டுருந்தா அது வேறு பகமையே பாராட்டிங்க இருந்தோம்னா நண்பர்களே இருக்க மாட்டாங்க. தமிழுக்கு நல்ல தொண்டு செய்கிறார் அவர். அப்போ அவர் சொன்னார், ஐயோ நான் கொடுத்து வைக்கல, அவ்வளோதான், நீங்கள் அந்த மாதிரி என்னங்க உங்களை பற்றி தாக்கி எழுதுகிறாரே அதை பற்றி. ரெண்டாவது, பாரதி விழா நடத்தணும் எட்டயபுரத்தில். சிவாஜி கணேசனும் ஏபி நாகராஜனும் அவ்வை டி.கே. சண்முகமும் நானும் சேர்ந்து எடுத்தோம். பிரம்மாண்டமான விழா. அப்படி ஒரு விழா இதுவரையிலும் பாரதிக்கு நடக்கவே இல்லை. அந்த விழாவில் பெரும் உதவியாக இருந்தார். அந்த விழாவில் நிறைய கார்களை திரட்டி அமைச்சார். அவரில் உதவி இல்லாத ஒரு விழா நடந்ததாக எனக்கு தெரியல. அதுவும் தேசிய சம்பந்தமாக, காங்கிரஸ் சம்பந்தமாக ஒரு விழா நடந்ததாக எனக்கு தெரியல. ஏவிஎம் செட்டியார் அவர்களோடு நீங்கள் ரொம்ப நெருங்கி பழகியிருக்கீங்க. அப்படி பழகும்போது உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை கொஞ்சம் சொல்லுங்களேன். கட்டபொம்மன் வரலாற்றை திரைப்படமாக்குறதுன்றது மிகப்பெரிய சங்கடம் இருந்து, சரித்திராசிரியர்களெல்லாம் அந்த கொள்ளைக்காரன் தான் எழுதி முடிச்சுட்டாங்க. கால்டுவெல்ல இருந்து நம்ம ஊர் தீட்சிதர் வரையிலும் சரித்திர மேதைகள்லாம் அப்படி எழுதிட்டாங்க. அதை நம்பிக்கொண்டே இருந்தார்கள். அப்போது அதை நான் பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தேன். கூட்டம் பிரச்சாரம் பண்ணேன். அந்த கட்டபொம்மன் விழா அந்த ராஜாஜி ஹால் இருக்குல்ல, பின்பக்கம் நடத்தினாங்க. பெரும் கூட்டம். அப்படி ஒரு கூட்டம் அந்த இடத்துல கூடி நான் பார்த்ததில்லை. அதிலிருந்து அவன் வரலாற்றில் ஏதோ ஒரு சத்தியம் இருக்குது, உண்மை இருக்குது, தியாகம் இருக்குது நான் நினச்சி அதிலே உண்டிருந்தேன். அவர் படம் எடுத்தார், பந்துலு, சிவிவி பந்துலு படம் எடுத்தார். அந்த படத்துக்கு ஜெமினிலே கலர் படம் எடுத்தோம். ஆனால் அப்போ அதே நேரத்தில் கண்ணதாசன் சிவகங்கை சீமை எடுத்தார். அதுக்கு என்னை கூப்பிட்டார். நான் போனேன். 2 பேரும் எனக்கு சுதந்திர வீரர்கள், நான் எப்படி போகாத இருக்க முடியும்? நீ எடுக்கிற எந்த காலத்திலையும் இது வரலும் என் வாழ்க்கையில் தேசியத்தை பிரித்து பார்த்தோ அல்லது தமிழை பிரித்து பார்த்தோ எனக்கு தெரியாது. அவர் எடுக்கிறாருன்னு தெரிஞ்சாலும் அண்ணா உங்களை அழகி சொன்னார். நான் போனேன். பயந்து போயிட்டாங்க உங்கள் பந்துலுவும் சிவாஜியும். ஏன்னா அவர்களுக்கு அது பாதிக்குமே அப்படின்ட்டு நானே போய் துவக்கி வச்சு, அப்போ போட்டியாக போக வேண்டாம், ஒத்துழைச்சி எடுங்க, நாம் ரொம்ப பின்தங்கிட்டோம், அதனால் இது பண்ணோம். அப்போது அந்த படத்தில் சொல்லியும் இவர்
போட்டியாகவே முதல் நாள் பெங்களூரில் ரிலீஸ் பண்ணார் கண்ணதாசன். கண்ணதாசன் அப்போது ஒரு போய் பார்த்துட்டு வந்தவங்க, ஓஹா உண்மையிலே நல்ல படம், நல்ல இருந்தது. இது கலர் படம், ஆனால் அது டெக்னிக் கலர் இல்லை, கேவா கலர் படமாக இருந்தது. இந்த கேவா கலரெல்லாம் சாயம் பூசின மாதிரியாக இருந்தது. உடனே ரா ஃபிலிம் தேவைப்பட்டது. அது செட்டியார் தான் முதல், அவருடைய சமூகத்தாராக இருந்தோம், செட்டியார் தான் முதல் படத்தை, ரா படத்தை அள்ளி கொடுத்து வாசனும் கொடுத்தாரு. 2 பேருண்ட வாங்கி சித்ரா கிருஷ்ணாமி லண்டனுக்கு அனுப்பிச்சு லண்டன்லேயே அதை எடுத்து கேவா கலராக மாற்றி, இது டெக்னிக் கலராக மாற்றி அங்கே ப்ரெஸ்காரங்களை கூப்பிட்டு போட சொன்னேன். பேப்பர்காரெல்லாம் எழுதினாங்க, இது ரொம்ப பிரிட்டிஷ் ஆட்சியை ரொம்ப அளவுக்கு மீறி பழிக்குது அப்படின்னு சொன்னேன். அந்த படம் நல்ல வெற்றிகரமாக 100 நாள் ஓடிச்சு, தெரியுது. அந்த சந்தர்ப்பத்தில் அவர் ரா ஃபீலிங் கொடுத்து இல்லைன்னா படம் எடுக்கிறதுக்கு முந்தைய நிலை படம், அந்த இது ரா ஃபிலிம் கொடுத்து ரொம்ப உதவி பண்ணார். இன்னொரு பெரிய முக்கியம், அவர் இந்த பக்தியில் ரொம்ப அளவு கடந்த பக்தி உடையவர். சிதம்பரம், டாக்டர் சிதம்பரம்னு அப்போஸ்தாங்கோல் தெரியல, எங்கள் 2 பேருக்குமே நண்பர் அவர். அவர் திருவான்மியூர் தியாகேசர் கோயில் இருக்கு. ஆமாம், இருக்குங்க. அது ஆடும் தியாகர்னு பேர், ஆற்றான் ஆடும் தியாகர்னு பேர். அந்த தியாகேசர் கோயிலை கோபுரத்தை கட்டுறதுக்கு அவர் நானும் எல்லாருமே சேர்ந்து, சிதம்பரம், அவர், நான், பந்துலு, 3 பேரும் 4 பேரும் சேர்ந்து போகணும். இந்த மடாதிபதிகள்லாம் பணம் கேட்கணும், ஒருத்தரும் கேட்கல, கொடுக்கல. அப்புறம் அவரே போட்டு தான் செய்து அந்த இது. ஆனால் ஒரு நம்பிக்கை என்ன ஆச்சு, அவர் இறந்தார். இந்த கோயில் கட்டுறத்தில் இந்த மருது பாண்டியர் கோயில் கட்டுறது, கோபுரம் எழுப்பி அப்படியே மொட்டையாகவே நிற்கும். காரணம், அந்த மாதிரி கோயில் கட்டினா சில பேர் இறந்து போகிறாங்க. நான் நம்பலாத, அது என்ன கடவுள் பக்தி இருக்க முடியும், அந்த பண்ணாங்க. ஆனால் அவர் அடுத்து இருந்தாலும் பின்னால் அதை முடிக்கிறதுக்கும் உதவி பண்ணார். அவர் அந்த கோயிலை அவர் தான் கட்டி முடித்தார். ஐயா, ஏவிஎம் ஐயா அவங்களுடைய தந்தையார் பெயரில் ஆவிச்சி மேல்நிலை பள்ளி ஒன்று திறந்துருக்காங்க இல்லையா, ரொம்ப வருஷமாவது திறந்து. அதனுடைய திறப்பு விழாக்கு நீங்கள் போயிருக்கிறீங்க, அந்த அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன். அந்த திறப்பு விழாவுக்கு நான் போனேன். திறப்பு விழாவுக்கு அடுத்தடுத்து நடந்த 2 விழாவுக்கும் அவர் கூப்பிட்டார் என்னை. அப்போ நான் போனேன். 2வது, அந்த பள்ளியை அவர் நடத்துகிற முறையே இருக்குது, அவருடைய தமிழ் பற்றுக்கு ஒரு பெரிய சான்று. ஏவிஎம் செட்டியார் அவர்களோட நீங்கள் பழகும்போது அவர்கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பண்பு எதுங்கய்யா? தான் பணக்காரன்றதை மறந்து போனார், அதுதான் பண்பு. தான் பதவியில் இருக்கிறவன்றதை மறக்கிறது பதவியில் இருக்கிறவங்க பண்பு, அதிகாரத்தில் இருக்கிறவன்றதை மறக்கிறது அதிகாரத்தில் இருக்கிறவங்க பண்பு. தான் பணக்காரன்றதை மறந்து பிறருக்காக தன்னோட பணம் தன்னோட பணம் இருக்குது. ஒரு முறை 1000 ரூபா அவர்கிட்ட கடன் வாங்கிட்டேன். எனக்கு கடன் வாங்குகிற வழக்கமே கிடையாது, வாங்கிட்டேன். அது நினைக்கிற போதெல்லாம் வருத்தப்படும். சூழல் காரணமாக வாங்கிட்டீங்க. திருப்பி போய் கொடுத்தேன். என்ன, எப்போ வாங்கினீங்க எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னார். மனம், நல்ல மனம். நான் சொன்னேன், எனக்கு ஞாபகம் இருக்குது,
நான் கொடுக்கணும் இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் பண்ணுறேன். என்ன நீங்கள் செய்ததெல்லாம் நாங்கள் பலன் அனுபவிக்கிறீங்க. நீங்கள் செய்ததெல்லாம் நாங்கள் பலன் அனுபவிக்கிறீங்க. என்ன பெரிய இது. ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு. பேரறிவாளன் இருக்கானே, வெறும் அறிவாளன் சொல்ல, பேரறிவாளன் ஊருணி நீர் நிறைந்தற்றே. குளத்தில் இருக்கிற தண்ணியை அந்த குளமும் சாப்பிட்றதில்ல, ஊராருக்கு கொடுக்கறதுக்கு அந்த குளம் அந்த தண்ணியை தேக்கி வச்சுக்குது. ஒரு மனிதனுக்கு பல பரிமாணங்கள் இருக்கு. ஒரு தயாரிப்பாளரா, தமிழ் பற்றுடையவரா, தேசப்பற்றுடையவரா, பல பரிமாணங்கள்ல மிளிர்ந்த செட்டியார் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை ஒரு புத்தகமா, என்னுடைய அனுபவங்கள் அப்படின்னு ஒரு புத்தகமா வெளியிட்டு இருக்கிறாரு. அதை பற்றி சொல்லுங்களேன். என்னுடைய வாழ்க்கை வரலாற்றை விட என் மனைவி அவருடைய வாழ்க்கை வரலாற்று இப்போ காலில் வச்சுருந்தேன். அவர்கிட்ட ரொம்ப மரியாதை உண்டு, தகப்பம் மரியாதை. அந்த இது அதுதான் என்னுடைய செட்டியார் புத்தகத்தை படிக்கிறேன், என் புத்தகத்தை படிக்கிறான்னு. நான் தானே வாழ்ந்துருக்கிறேன், அது பாதி நான் தானே இருக்கேன். இது அப்படி இல்லையே, என்ன கஷ்டப்பட்டுருக்காரு, எவ்வளோ இது இருக்கார், இவ்வளோ பெரிய தொழிற்சாலை. அவர் அப்போ தான் கேட்டார். 35,000 ரூபாய் நிதி கொடுத்தாங்க. பூசா கிருஷ்ணமூர்த்தி வந்து அவ்வை சண்முகம், என்னம்மா சந்தோஷம்தானே உங்களுக்கு நிதி கொடுத்ததில்லை, இது என்ன பொழப்பு சொன்னேன். அப்படியே சொன்னேன், இது என்ன பொழப்பு, நாம் சம்பாதிக்கணும், நாம் வாழணும். என்ன வாழ்க்கையில் கஷ்டப்படுறேன் போவேன் இல்லைம்மா. ஏவிஎம் வாசன் அவங்களாம் கேட்டுக்கின்றதும் பேரில் தான் இதை இது பண்ணணும். எனக்கு இந்த நீர் திரட்டி பிழைக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னு அவர் ரொம்ப கண்டிப்பார். அவள் பணக்கார வீட்டிலே பிறந்தோம். இப்போ ரொம்ப கிருஷ்ணாம்பேட்டை முழுதும் வீடுகள் அவங்களுக்கு சொந்தம். தென் சென்னை முழுதும் தென்னந்தோப்புகள்லாம் அவனுக்கு சொந்தம். கல்லுக்கடை இருந்தது. நான் கல்லுக்கடையில் பிறந்து கல் தொழிலாளிக்கு மகனாக இருந்து வாணிபம் வைக்க 2 முறை பொண்ணு கொண்டு எனக்காக பொண்ணு கொடுத்தாங்க. எங்கள் அப்பா போக்கி, அதாவது வீரர் அப்படி வச்சுக்கலேன் அவர். ஆனாலும் என் தாய் மாமன்மார் பணக்காரராக இருந்த போதே எனக்கு பொண்ணு கொடுத்தாங்க. காரணம், என் பேரில், என்னுடைய ஒழுக்கத்தில், என்னுடைய நடத்தைகளில் அவங்களுக்கு அவ்வளோ பிரீத்தி. காந்திஜியை நான் ஒரே முறை சந்தித்தேன். ராஜாஜி அழைச்சி போனார். அப்போ என்ன அறியாத, உண்மையிலேயே என்ன அறியாத அவர் அந்த மாலை போட போனேன். கையில் வாங்கிக்கினார். காலில் விழுந்தேன். நக்கோ அப்படின்னு கையை பிடிச்சி தூக்கி நிறுத்தினார். அப்போது நாம் இந்த தவறு பண்ணத்தினால அல்லவா அந்த புனிதருடைய கை நம்ம கையை பிடிச்சிது அப்படின்னா ஒரு வகையில் சந்தோஷப்பட்டேன். இப்போ கையில் விழுது, காலில் விழுறது சகஜமாக போச்சு. அந்த காலத்து பெரும் தலைவர்கள்லாம் நேருஜி ராயபுரம் வந்தார் கூட்டத்துக்கு, மைதானத்துக்கு கூட்டத்திட்டும் போகிறாங்க. ஜனங்க கலங்கி அவர் காலில் வந்து ஒவ்வொருத்தர் கொண்டை பிடிச்சி கூட தூக்கி விட்டாருன்னு சொல்லலாம். அவ்வளோ அந்த காலத்திலலாம் மக்கள் விட தங்களை ஒரு இலக்கணமாக சொல்கிறேன், மக்களை விட தங்களை உயர்ந்தவர்களாக கருதினவங்க தலைவராக இல்லை. பொன்விழா காணும் ஏவிஎம் ஸ்தாபனத்துக்கும் ஏவிஎம் செட்டியார் அவர்களின் வாரிசுகளுக்கும் நீங்கள் தருகின்ற செய்தி என்னையா? என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்து. நான் அந்த விழாவை காண்பேன், அந்த விழாவில் கலப்பேன், அந்த விழாவில் மறைந்த அந்த பெரியாரை பற்றி பேசுவேன். வாரிசுகளை விட்டுட்டு போனார்
அதுதான் பெரிய காரியம். அந்த அம்மையாரை பார்க்குற பொழுது பொது நிகழ்ச்சிகள், அதுவும் என் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளுக்கு நிச்சயம் வருவாங்க. அவங்கள பார்க்குற போது லட்சுமியை பார்க்குற மாதிரி